வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிந்ததும் மற்றொன்று வந்து விழும்போது, ஒருவேளை நான் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா? இது இறைவனின் கோபமா என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி ஒலித்ததுண்டா? அப்படி ஒரு எண்ணம் எப்போதாவது உங்கள் மனதில் எழுந்திருந்தால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 2 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயம் காப்பாற்றும். இந்த காணொளியின் அடுத்த சில நிமிடங்களை நீங்கள் செலவிட்டால் உங்கள் கஷ்டங்கள் குறையும் வழி மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சமும் பிறக்கும். நம்பிக்கையோடு கேளுங்கள். நன்மை உங்களுக்கே. நாமெல்லாம் மனிதர்கள். பாவம் செய்யாமல் இருப்பது என்பது கிட்டத்தட்ட இயலாத ஒன்று, இல்லையா? சில சமயங்களில் ஒரு சின்ன பொய், சில நேரம் வீண் பேச்சு, இன்னும் சில நேரம் நேரத்தை வீணாக்குவது, இதெல்லாம் கூட அல்லாஹ்வின் கோபத்தை ஈர்க்கும் செயல்கள்தான். சில சமயங்களில் நமக்குத் தெரியாமலேயே நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட நம்மை அறியாமல் நம் மனதை வாட்டி வதைக்கும். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. குர்ஆன் தெளிவாகச் சொல்கிறது, அல்லாஹ்வின் கோபம் வரும், ஆனால் அவனுடைய கருணை அதைவிடப் பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாகச் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் நாவால் எளிதாகச் சொல்லும் சில வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் மற்றும் அல்ஹம்துலில்லாஹ். முதலில் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையின் மகத்துவத்தை பார்ப்போம். இதன் பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன். நாம் ஒரு அழகான காட்சியை பார்க்கும்போது, ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது நம் வாய் தானாகவே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும், இல்லையா? இது அல்லாஹ்வின் படைப்பின் மகத்துவத்தையும் அவனது தூய்மையையும் உணர்த்துகிறது. அல்லாஹ் எந்தவிதமான குறைபாடுகளிலிருந்தும் மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட தன்மையையும் கொண்டவன் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இந்த திக்ரை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது நம் இதயத்தில் தூய்மை பிறக்கிறது. நம் மனம் அமைதியடைகிறது, குழப்பங்கள் நீங்குகின்றன. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, இதன் பொருள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான வார்த்தை. நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிற்கும், நாம் பார்க்கும் ஒவ்வொரு ஒளிக்கும், நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு அருளுக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு வார்த்தை நம்மை நன்றியுள்ள அடியார்களாக மாற்றுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மேலும் தருவேன். இது ஒரு வாக்குறுதி. நாம் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது என் இறைவன் என் பக்கம் திரும்புகிறான், என் இரு நிலைகளிடையே அவன் இருக்கிறான் என்று கூறியதாக ஒரு ஹதீஸ் கூறுகிறது.